ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு நியூ சீரியல், பட் கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறதா. எஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும் பூங்காற்று திரும்புமா அப்படின்ற ஒரு நியூஸ்ல இருந்து விஜயில வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அப்டேட் கொடுத்திருந்தேன். நம்மளுடைய சமீர் அண்ட் ஷோபனா இவங்க ரெண்டு பேரும் தான் மெயின் லீட்ஸா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நிலையில ஷோபனாவுடைய இன்னொரு சீரியல் அனௌன்ஸ்மெண்ட் வேற வந்திருக்கு. இந்த அப்டேட் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிருச்சுங்க. ஸோ ரொம்ப நாளா இது வந்து டிஸ்கஷன்ல போயிட்டு தான் இருக்கு. ஸோ கலைஞர் டிவியில வர இருக்க ஒரு நியூ சீரியல்ல வந்துட்டு ஷோபனா வந்து கமிட் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களை வச்சு ஷூட்டே வந்து ஒரு 2 to 3 எபிசோட்ஸ் கிட்ட எடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நமக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிச்சு. பட் நான் வந்துட்டு இங்க பூங்காட்டு திரும்புமா சைட்ல விசாரிச்சா இல்லைங்க, அவங்க இன்னும் பூங்காட்டு திரும்பலாம் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் கூட அட் ஏ டைம்ல 2 சேனல் ரொம்ப கஷ்டம் இல்லையா, ஸோ அதனால நம்பல. பட் நேத்து நமக்கு கிடைச்சிருக்க அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் படி ஷோபனா அந்த சீரியல கன்ஃபார்மா கமிட் ஆயிட்டாங்க. அந்த சீரியலுடைய டைட்டில் வந்துட்டு மீனாட்சி பூக்கள் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சிருக்காங்க. பட் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த சீரியல் மீனாட்சின்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைட்டில் ரோல தான் வந்துட்டு நம்மளுடைய ஷோபனா வந்து கமிட் ஆகியிருக்காங்க ஹீரோயினா. ஸோ அவங்களுக்கு பேரு மீனாட்சி அப்படின்ற மாதிரி சீரியல் எடுக்கிறாங்க போல. இந்த சீரியல் வந்து எஸ்வி சேகர் சாருடைய ப்ரொடக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் கலைஞர் டிவி கூட பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீரியல் மார்ச்ல வந்து டெலிகாஸ்ட் ஆக போது. ஷூட் வந்து கண்டினியூவா போயிட்டு இருக்கு. டப்பிங் ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ கன்ஃபார்மா அப்போ ஷோபனா அங்கதான். பட் விஜய் டிவி சீரியல் என்னாச்சு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இங்க இருக்கும். எனக்குமே தெரியலங்க. கொஞ்ச நாள் நான் யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் மட்டும் கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணிட்டு இப்போ ரீசெண்டா ஒரு சீரியல் பவித்ரா நினைக்கிறேன், அந்த சீரியல கூட அனிதா சம்பத் கொஞ்ச நாள் கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்க எதுவும் பண்ணிட்டு லேட்டரா வந்து சீரியல் அவங்க மாத்திட்டு வேற ஹீரோயின் வந்துருவாங்களான்னு கூட யோசிச்சேன். பட் அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல. பட் இங்க பூங்காட்டு திரும்பமால யாராச்சும் ரீப்ளேஸ் ஆகியிருக்காங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா, இன்னும் சோஃபார் நம்ம கிடைச்ச அப்டேட் படி யாரும் ரீப்ளேஸ்லாம் ஆகல. அந்த மாதிரி மேஜர் சேஞ்ச் எதுவும் நடக்கல. ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் இருந்து இவங்களுமே எபிசோட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல. பட் சமீர் கன்ஃபார்மா இருக்காரு. ஷோபனா மட்டும் ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. ஸோ இந்த வீடியோ போட்டு வைப்போம். இதுக்கப்புறம் தான் ஏதாச்சும் கொஞ்சம் மாறிச்சு அப்படின்னா, அப்டேட் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு உடனே ஷேர் பண்றேன். ஸோ இந்த அப்டேட் பத்தி உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நிறைய பேர் வந்து பூங்காற்று திரும்ப சீரியலுடைய ப்ரோமோ லான்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் ஒரு பதில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சில குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சுங்கிறது தெரியல. ஸோ ஒன்ஸ் அது ஹீரோயின் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவங்க வந்து அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா யார் வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட் வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் பண்றேன். Thanks for watching and bye.